தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, நமக்கான ஆன்மீக தாகத்தை கொடுக்கவும் தாகத்தை தணிக்கவும் இயேசு தன்னுடைய நற்செய்தி பயணத்தை தொடர்கிறார். இறை அன்பின் ஊற்றில் நனைத்திடும் இறை சொற்றொடர்களால் இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன. இயேசு சமாரியா பெண்ணிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கும் நிகழ்வானது ஆச்சரியமூட்டுவதாக அமைந்திருக்கிறது. இயேசு சமாரிய பெண்ணுக்கும் அங்கு உள்ள மக்களுக்கும் ஆன்ம தாகத்தை அவர்களின் உள்ளத்திலிருந்து புறப்பட செய்கிறார். சமாரிய பெண் பாவத்திலும் அறியாமையிலும் இருந்தாலும் தேடிச் சென்று இறையாட்சியின் விழுதுகளை தருகிறார். தேவைகளில் மட்டுமே கடவுளை நினைப்பவர்களாக நாம் இருந்தாலும் நமது தேவைகளை எப்பொழுதும் கண்காணித்து நிறைவேற்றுவது கடவுளின் அன்பாக மட்டுமே இருக்கும். இறை அன்பின் ஊற்றில் நமது தாகத்தை தணிப்பவர்களாக கலந்திடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து அமல புஷ்பம் அவர்களின் 18வது ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லூர்து இருதயம், அந்தோணி வியாகப்பன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஏற்றும் குடும்பத்தில் கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்பு குழந்தைகளே, தவகாலத்தின் 3வது வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 3வது வாரம் 7 வாரங்களில் மையமாக இருக்கிறது. எனவே ஆழத்தை அறிந்தவர்களாக அர்த்தத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவரது பாதத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா,
இரக்கத்தின் முழு முதல் காரணம் நீரே. பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உணர்த்துவீராக. உமோடு ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் அன்பையும் அக்கறையும் உணர்ந்து கொள்ளாத மக்களாக இஸ்ரேல் இருந்ததை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. அவர்களை அடிமை நிலையிலிருந்து சொந்த மக்களாக உயர்த்திட பார்வோன் மன்னனிடம் அருஞ்செயல்களை செய்த இறைவன் செங்கடலை உலர்ந்த தரையாக மாற்றிய போதிலும் தங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்து வாதாடிய நிகழ்வினை விடுதலை பயண நூலில் இருந்து வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8, தொடர்ந்து 13 முதல் 15 வரை. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தன் மாமனார் இத்திரேயாவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்த பொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாய் செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்களின் மூதாதையரின் கடவுள், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தன் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், அப்ரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் பெயரை புகழ்ந்திடுவாய்.
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அன்பு நம் பாவங்களை மன்னிக்கின்றது. கிறிஸ்துவினால் இறையாட்சியில் பங்கெடுப்போம் என்ற எதிர்நோக்கை தருகின்றது. இறை அன்பு மாறாதது. அதனால் துன்பங்களில் மகிழ்வையும் தடைகளில் வெற்றியையும் காண முடியும் என்பதிலும் மாற்றமில்லை. எனவே நம் மீது கொண்டுள்ள பேரன்பினால் தன் உயிரை பலியாக தந்த இயேசுவின் அன்பை விளக்கும் இறை வார்த்தைகளை ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 12 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். மக்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டிருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 13வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை சொன்னார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆமென், ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் உருக்கமாக மன்றாடுவோம். வாழ்வின் உச்சயம் இறைவா, எம் திருச்சபையின் நலனுக்காக உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவருக்கும் ஆற்றலும் பலனுமாக உடனிருந்து வழிநடத்தியல்லும். அவர்களின் இணையழுத்தல் பணியில் சோர்வின்றி பணித்திட தூய ஆவியாரின் துணை கொண்டு ஊக்கப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்கொடைகளை பொழிந்திடும் அன்பிறைவா, நீர் பெய்த அளவிட முடியாத எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எமது பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்கு தேவையான அன்பு, அமைதி, மகிழ்ச்சி என்னும் கொடைகளை அளித்தருளும். எம் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சி பெற்று இறை வார்த்தையின்படி வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வல்லவராம் இறைவா, போட்டி மனப்பான்மை, சுயநலமான எண்ணங்களை களைந்து எங்களோடு இருக்கும் மனிதர்களை சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் அன்பு செய்ய நல்ல உள்ளம் தாரும். எம் அருகில் இருக்கும் எளியோருக்கு எம்மில் இருப்பதை பகிர்ந்தளித்து உதவி செய்திடவும், அவர்களின் நல்வாழ்வுக்காக உழைத்திடவும், எம் உள்ளங்களில் ஊக்கம் அளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மில் உறவாடும் அன்பு இறைவா, எம் சமூகங்களில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள், சுயநலங்கள், பொறாமை, பிரிவினைகள் எல்லாம் அழித்து நீரே உண்மை என்பதை உணர்ந்து நேர்மையான வாழ்வு வாழவும், நாங்கள் அனைவரும் ஞானத்துடனும் மன மகிழ்வுடனும் அமைதியுடனும் வாழ்ந்திட தேவையான அன்பின் பெருக்கத்தை எம் உள்ளங்களில் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு மௌனமாய் மன்றாடுவோம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவர் சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, தவ காலத்தை இரக்கத்தின் காலமாக எங்களுக்கு தந்தீரே. எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று மீட்பின் அருளை பெற்றுக்கொள்ள இத்திருவருள் சாதனம் எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது அன்பு திருமகன் எங்களுக்காக மனிதனானார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இறுதியில் சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மத அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம்.
பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஒருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? ஒருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவன் இதயத்தில் எழுந்திடவா. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 24ஆம் தேதி திங்கள் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 25ஆம் தேதி செவ்வாய் காலை 10:30 மணி முதல் மாலை 4 மணி வரை குமிழி தியானக்குழு நடத்தும் சிறப்பு தியானம், தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 26ஆம் தேதி புதன் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 6:30க்கு சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 27ஆம் தேதி வியாழன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. 28ஆம் தேதி வெள்ளி காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 6:30க்கு பீக்கியப்பதில் திருப்பலி, தொடர்ந்து சிலுவைப்பாதை. மாலை 7 மணிக்கு சுரண்டையில் சிலுவைப்பாதை, தொடர்ந்து திருப்பலி. 29ஆம் தேதி சனி பங்கு அளவிலான திருப்பயணம். 30ஆம் தேதி ஞாயிறு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு காலை 7:15க்கு பீக்கியப்பதிலும், காலை 9:30க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் மரியன்னை அன்பையும் மரியன்னை அன்பேத்துக்கு நாம் கரவழி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித சூசையப்பர் அன்பியும் சிறப்பு செய்வார்கள். இன்று வட்டார அளவிலான மாபெரும் ஜூப்ளி 2025 ஆண்டுக்கான தவக்கால கொண்டாட்டமாக தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜெபமாலை, 4:30க்கு திருச்சிலுவை பாதை, 5:30க்கு பாவ மன்னிப்பு வழிபாடு, 6:30க்கு திருப்பலி, இரவு 8 மணிக்கு இரவு உணவு. அனைவரும் கலந்து கொள்வோம். சேர் வைப்பதற்கு அரங்கத்தில் தடுப்பு பலகை வைப்பதற்கு ரூபாய் 3000 தந்து உதவிய திரு பிரபாகரன் நேவிஸ் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் முப்பெரும் விழாவாக ஆண்டு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். 26/3/2025 அன்று காலையில் 9:30 மணிக்கு விளையாட்டு விழாவும், மதியம் 3 மணிக்கு விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழாவும், 27ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆண்டு விழாவும் நடைபெறவிருக்கின்றது. அதற்கு கல்வியாளர்களும் ஊர் பெரியவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் வந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களோடு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களும் வந்து சிறப்பிப்பார்கள். இந்த ஆண்டு விழாவின் முத்தாய்ப்பாக மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளானது நடைபெறுகின்றது. இந்த 2 நாட்களும் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து
நமது பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம் பள்ளிக்கு எல்கேஜி 1ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பிற்கான மாணவர் சேர்க்கையும் நடைபெறுகின்றது. இந்நிகழ்வுகளிலும் உங்களுடைய பள்ளிகளை நமது பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கடந்த 11/3/2025 தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாயன்று பகல் 12 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து அசன உணவும் வழங்கப்பட்டது. அதற்காக அந்த செலவினங்களுக்காக நன்கொடை கொடுத்த குடும்பங்கள் ஏஎல் சன்ஸ் குடும்பத்தினர் 2000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், ராஜன் ரெஜிலா 1000 ரூபாய், மிக்கேல் ஜெபமாலை 500 ரூபாய், அந்தோணி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், லூர்து கோபி லிதியால் 500 ரூபாய், ராஜம் டீச்சர் 500 ரூபாய், அந்தோனியார் பக்தர் ஆசிரியை ஒருவர் 500 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டெபி 500 ரூபாய், கிங்ஸ்டன் அனிஸ்டா ராணி ஸ்டோர் 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், எஃப்எஸ்எம் அருட் சகோதரிகள் 500 ரூபாய், ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் 300 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், லூர்துசாமி விஜி 200 ரூபாய், ஸ்டீபன் புனிதா 200 ரூபாய், ஜார்லஸ் அமலா 200 ரூபாய், குழந்தைராஜ் மார்கரீதா 200 ரூபாய், அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், ஆல்டிப்பட்டி மரிய சூசை அந்தோனி பருப்பு 2 கிலோ, ஆயில் 1 லிட்டர், ஜேம்ஸ் பாஸ்கரின் 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவுருட் செல்வி 200 ரூபாய். மேலும் அந்தோனியர் பக்தர் ஒருவர் பாய செலவுக்காக முழு தொகை வழங்கியுள்ளார்கள். அசன செலவிற்காக காய்கறி முழுவதுமாக குருமலாப்பேரி ஜெயா ரத்னசாமி குடும்பத்தினர் கொடுத்துள்ளார்கள். இதற்காக மொத்த வரவு ரூபாய் 13,500 ரூபாய், செலவு 12,750 ரூபாய், மீதி இருப்பு 720 ரூபாய். கொடுத்த அனைத்து குடும்பங்களுக்காக நன்றி சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, நமது தவக்கால திருப்பயணமாக எடத்துவா பரஞானம் ஆலயங்களுக்கு செல்ல நாம் திட்டமிட்டிருந்தோம். அதன்படி 1, 2, 3 என்று 3 பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளது. அதோடு வேனும் சேர்த்துள்ளோம். அனைத்து டிக்கெட்டுகளும் நீங்கள் உற்சாகமாக கொடுத்துள்ளீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதிலும் 500 ரூபாய் கொடுத்துள்ளவர்கள், முழுவதுமாக கொடுத்துள்ளவர்களுக்காக ஒரு அறிவிப்பு. இன்று மாலையிலிருந்து நாங்கள் முழுவதுமாக கொடுத்தவர்களுக்கு உங்களுடைய இருக்கையுடைய எண், அதாவது பஸ்ஸில் எந்த பஸ்ஸு எந்த டிக்கெட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் டோக்கனாக கொடுக்குறோம். அதனால் முழு தொகையும் கொடுத்து இந்த டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேருந்தில் ஏறுவதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் நீங்கள் உடனடியாக இந்த பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வண்டி புறப்படுவதற்கு முன்பாக ஆலயத்திலிருந்து ஒரு தட்டும் 1 லிட்டர் தண்ணியும் கொடுக்கப்படும். அதுபோக தண்ணி வேண்டுமென்றால் 20 லிட்டர் கேனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவு முடிந்ததும் அந்த தட்டை நீங்களே சுத்தம் செய்து ஆலயத்தில் வைத்து விட வேண்டும். ஏனால் ஆலய பொருட்களை நாம் தான் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதோடு பங்கு தந்தை அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். எந்தெந்த இடத்தில் எப்படி நடக்கும் என்பது. காலையில் இறங்கியவுடன் அனைவருக்கும் காலை உணவு, அதைத் தொடர்ந்து சிலுவை பாதை, அதைத் தொடர்ந்து ஒரு சில இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். மாலையில் இடத்துவா சென்று அங்கு திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து இரவு உணவு முடித்துவிட்டு நாம் ஊர்வர இருக்கிறோம். அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறித்த நேரத்தில் அனைவரும் வருங்கள். வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு பேருந்து தயாராக இருக்கும். அனைவரும் அதற்கு முன்பாக வந்துவிட வேண்டும். இதற்காக தந்தை அவர்கள் எல்லா ஏற்பாடும் செய்து கொள்ள நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுபடி செய்திருக்கிறோம். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நாம் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தவக்காலம் என்பது ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு காலம். எனவே கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய பக்தி முயற்சிகளை, தவ முயற்சிகளை நாம் செய்கின்றோம். அதிலே இந்த சிலுவை பாதைகள், நடைபயணங்கள், இந்த திருயாத்திரை பயணங்கள் ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நம்முடைய பயணங்களில் என்ன செஞ்சாலும் சரி, இந்த உள்ளார்ந்த இறைமை சிதைந்து விடாத வண்ணம் சேர்த்து கொண்டே போக வேண்டும். எனவே கடந்த வாரம் நடைபயணம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லோரும் ஜெபமாலை ஜெபித்து கொண்டும் பாடல்கள் பாடிக்கொண்டும் நடந்தது சிறப்பான காரியம்.
மிக போதிலே நமக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடும் செய்திருந்தார்கள். எனவே பங்களவிலே நடைபெற்ற இந்த நடைபயணம் உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருந்தது, நிறைவாக இருந்தது. நல்ல ஜெபம், நல்ல திருப்பலி என்று எல்லாமே அந்த அட்மாஸ்பியர் அப்படியே ரொம்ப ஒரு இறைமை, அதான் சொல்லலாம், இறை அனுபவத்தை பெறுவதற்கு உதவி செய்தது. இன்னும் அடுத்து நமக்கு இருக்கிற சில நிகழ்ச்சிகளில் ஒன்று, வருகிற வெள்ளிக்கிழமை நாம் கிளம்புகின்ற நள்ளிரவு கிளம்புகிறோம். எனவே அதற்கு அடுத்து சனிக்கிழமை முழுவதும். எனவே சிலுவை பாதைகள் திருப்பலி எங்கே எந்த இடத்தில் வைப்போம் என்பது நம்ம வண்டியில் போகும்போது உங்களுக்கு சொல்லிவிடுவோம். பிரியமானவர்களே, ஒரு பஸ்ஸு 2 பஸ் ஆகி 2-3 பஸ் ஆகி பிறகு ஒரு வேன் என்கின்ற அளவிற்கு நாம் சேர்ந்திருக்கிறோம். கூட்டமாக போகிறதுனால தயவுசெய்து சொல்கிறோம், இப்போ ஒரு டூர்னு வச்சுக்கோங்களேன், வேளாங்கண்ணியில் கொண்டு போய் இறக்கி விட்டோம் அல்லது கன்னியாகுமரி கடல் பக்கம் இறக்கி விட்டோம், ஒரு 3 மணி நேரம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா நீங்கள் சென்று நிதானமாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ குடும்பமாக நண்பர்களாக போயிட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது. இது கூட்டம் நமக்கு நிறைய போகிறோம், 175 பேர் போகிற பொழுது தயவுசெய்து நம்முடைய நோக்கம் ஆன்மீகமாக இருப்பதா. இப்போ இதே இது டூராக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, போட்டும் எப்போ வேணாலும் வரட்டும்னு சொல்லிடலாம். எனவே தயவுசெய்து முடிந்தவரை ஆலயத்தில் மட்டும், அந்த ஆலய பகுதிகளில் மட்டும் பஸ்ஸில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் சரியாக ஃபாலோ செய்தால் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இல்லத்திற்கு வர முடியும். எனவே தயவுசெய்து வருகிறவர்கள் இதை மனதில் கொள்ள பாசத்தோடு, நேசத்தோடு, அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அது தவிர அதற்கு அடுத்த வாரம் நமக்கு புளியம்பட்டியிலே இந்த ஆண்டு மறை மாவட்ட அளவிலான கூடுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, தவக்கால திருப்பயண கூடுகை. எனவே புளியம்பட்டி என்பதால் நம்மவர்கள் நிறைய பேர் கிளம்புவோம். அந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக 2ஆம் தேதி, அந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக நீங்கள் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக உணவு எத்தனை என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுபோல அந்த செவ்வாய்க்கிழமை புளியம்பட்டிக்கான தகவலை சொல்வீர்கள். அதை தொடர்ந்து வருகிற 4ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தலை வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜெபம் திட்டமிடப்பட்டுள்ளது. ஏனெனில் பலரோடு கலந்து பேசுகிற பொழுது, குறிப்பாக இந்த அந்தோனியார் ஜெபக்குழுவினர், நம்முடைய ஆலயத்திலே இரவு தங்கியிருக்கிறவர்கள் கலந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போது குறிப்பாக இந்த முழு இரவு ஜெபம் என்பதும் இந்த காரியங்களில், இந்த ஆன்மீக காரியங்களில் தவக்காலத்தில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனெனில் எல்லா நாளுமே நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஆட்கள் நிறையா, அதுவும் வெள்ளிக்கிழமை இரவு நற்கரன் எடுத்து வச்சு ஆசிரியர் கொடுக்கின்றோம். 10 மணி முதல் 10:30 வரை நமக்கு ஏறக்குறைய ஒரு 70-80 பேர் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். நல்ல காரியம் பிரியமானவர்களே. எனவே அந்த வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற முழு இரவு ஜெபம் 9 மணிக்கு தொடங்கி நமக்கு 12 மணிக்கு நிறைவு பெறும். அவற்றிலும் இந்த தவக்காலத்திலே முழுமையாய் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுவதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அந்த இறை அனுபவம் என்னை நிரப்ப வேண்டும். நிரப்பப்பட்ட நான் அந்த இறை அனுபவத்தால் பலன் தர வேண்டும், பலன் தர வேண்டும். குறிப்பாக இன்று வட்டார அளவிலே தென்காசியில் நமக்கு கூட்டம் 4 மணிக்கு ஆரம்பமாகும். ஏற்கனவே வாசித்தோம். எனவே தென்காசி அருகில் இருக்கிறது. நம்மால் இயன்றவர்கள் முழுமையான முறையிலே நாம் கலந்து கொள்வோம். பிரியமானவர்களே, எல்லா காரியங்களையும் நாம் பயன்படுத்துவோம். குறிப்பாக எல்லா நாளும் 11 மணி முதல் 12 மணி வரை ஆராதனை வைத்திருக்கிறோம். ஒரு 4 அல்லது 5 திருப்பாடல்கள் அதில் வாசிக்கப்படுகிறது. ஒரு திருப்பாடலுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது, பாடல் பாடப்படுகிறது, நம்முடைய விண்ணப்பங்கள் ஜெபிக்கப்படுகின்றன. யோசித்து பாருங்க, நம்முடைய பங்கிலே உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். காலையில் 1 மணி நேரம் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஆராதனை நடக்கிறது. 11 மணியிலிருந்து 12 மணி வரை ஆராதனை நடக்கிறது. பிறகு மாலை சிலுவை பாதை திருப்பலி நடக்கிறது. பிறகு இரவு ஏறக்குறைய 10:15 10:30 மணி வரைக்கெல்லாம் ஆராதனை நடக்கிறது. எனவே ஆலயம் உயிரோட்டமாக இருக்கிறது. இந்த ஆலய உயிரோட்டம் நமக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலகத்தை நான் வெற்றி பெறுவதற்கு இந்த தவக்காலத்திலே பெரிய அருளாக இருக்க வேண்டும் என்று அனைத்திலும் நாம் முழுமையாக
பக்தியான முறையிலே ஜெப உணர்வோடு கலந்து கொள்வோம். எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, வரவிருக்கும் புனித வார நிகழ்வுகளை கொண்டாட திருந்தி வருவதற்காக இந்த திருவிருந்தை உட்கொண்டோ. இத்திருவிருந்தின் ஆற்றலால் நாங்கள் உமது தெய்வீக இறை அனுபவத்தால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.